Hi friends, welcome to EDITZZ. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா லைட்ரூம் பேசிக் எடிட்டிங் டியூட்டோரியல் பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் எடிட்டிங் டியூட்டோரியல் பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறப்ப நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லைட்ரூம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் போட்டு ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்கும்போது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி ஃபோல்டரில் போய்ட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண சொல்லும். நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆடுன்னு இருக்க கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தான் எடிட் பண்ண போகிறேன். இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணால் நான் ஒரு டூலாக பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது வந்து செலக்டிவ்னு இருக்குது, அது வந்து செலக்டிவ் டூல். அது வந்து காசு கட்டால் மட்டும்தான் அந்த டூல் வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்தது அதுவும் காசு கட்டால் தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து இது வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து கால் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது வந்து இது. அடுத்து வந்து ப்ரொஃபைல்ஸ்ன்னு இருக்க கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து எஃபெக்ட். இதில் நிறைய எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. இன்ட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து ஆட்டோன்னு இருக்க கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ வந்து அதுவாகவே எடிட் பண்ணிக்கிறோம், பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். அதுவாக எடிட் ஆகிடுச்சு. லைட்டாக நம்ம பண்ணுற மாதிரி வராது, சும்மா லைட்டாக மட்டும் எடிட் ஆகும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து லைட்டுன்னு இருக்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண எக்ஸ்போஸ்ன்னு இருக்குது. அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபோட்டோவோட லைட்டிங்கு, பிரைட்னஸ்ஸு. இது தேவைன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்கள், தேவையில்லைனா கம்மி பண்ணிக்கங்க. அடுத்து கான்ட்ராஸ்ட் இருக்குது. இது வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து கொஞ்சம் நல்ல டார்க்காக காட்டும். கூட்டினீங்கன்னா அதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஷேட் ஆகிற மாதிரி காட்டும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால் அதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. அடுத்து ஹைலைட்ஸ்ன்றது வந்து உங்களோட பேக்ரவுண்டோட ப்ரைட்னஸ்ஸு, அதை வந்து ஃபுல்லாக குறைச்சிருங்க. அடுத்து ஷேடோஸ்ன்றது வந்து உங்கள் மூஞ்சி உங்களோட ஃபேஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒயிட்டாக காட்டும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. அடுத்து ஒயிட்ஸ்ன்றது அதுவும் பார்த்திங்கன்னா உங்களோட மூஞ்சி உங்களோட ஃபேஸ் வந்து ஒயிட்டாக காட்டும், அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பிளாக்ஸ் அதையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதுவும் அதே தான், ஒயிட்டாக காட்டுறதுக்காண்டி தான். அடுத்து வந்து ரெண்டாவது கலர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே மிக்ஸ்ன்னு இருக்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா கலர் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் ஃபஸ்ட்டில் க்யூன்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் எந்த இதில் இதெல்லாம் இருக்கோ அதை வந்து கூட்டினீங்கன்னா ரோஸ் கலராக மாறும். அதை குறைச்சிங்கன்னா மஞ்சள் கலராக மாறும். அது ரெட் கலரில் இருக்கிறது மட்டும் மாறும். அடுத்து வந்து கீழே சாச்சுரேஷன், அது வந்து அந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக காட்டும். இந்த ரெட் கலரை கூட்டினீங்கன்னா குறைச்சிங்கன்னா நெகட்டிவாக காட்டும். அதுதான். அடுத்து வந்து லூமினன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மூஞ்சி கொஞ்சம் வெள்ளையாக காட்டும், அதை கம்மி பண்ணிங்கன்னா பிளாக்காக காட்டும். அடுத்து வந்து ஆரஞ்சும் அதே மாதிரி தான், அந்த ஆரஞ்சு கலரில் என்னென்னலாம் இருக்கோ அது வந்து சேஞ்ச் ஆகும். அப்புறம் வந்து மூணாவது ஐக்யூன்னு இருக்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த சாச்சுரேஷன் இருக்குது அதை வந்து மைனஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து மஞ்சள் கலர் கிளிக் பண்ணுங்கள். மஞ்சள் கலர் பார்த்திங்கன்னா அது வந்து பேக்ரவுண்டில் மஞ்சள் கலரில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். க்யூனில் வந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் மஞ்சள் கலர் ரெட் கலர் மாதிரி இந்த மாதிரி வரும். மைனஸ் பண்ணிட்டு ரெண்டாவது வந்து சாச்சுரேஷன் வந்து கூட்டிடுங்க. அடுத்து க்ரீனை செலக்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி க்யூ வந்து மைனஸ் பண்ணுங்கள், சாச்சுரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் கிளிக் பண்ணுங்கள். அதையும் க்யூ மைனஸ் பண்ணிட்டு சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேறு எதையும் யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேவையில்லை, டன்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து டெம்பரேச்சர் இருக்குது, அது வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த இது சூரியன் இந்த மாதிரி கலர் ஆகும். மைனஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ கலராக மாறும், அதனால் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டின்ட்டுன்றது வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரோஸ் கலராக மாறும், அதை மைனஸ் பண்ணிங்கன்னா பச்சை கலராக மாறும், அதை லைட்டாக கூட்டிக்கோங்க. அடுத்து வைப்ரன்ஸ்ன்னு இருக்குது வந்து இது வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து சாச்சுரேஷன் தான், இதுவும் அது மாதிரி தான், கலர் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். அதை வந்து மைனஸ் பண்ணி
அடுத்து சேச்சுரேஷன், அது தேவையான இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3வது இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஸ்விட்சுன்றது வந்து ஷார்ப்னஸ் மாதிரி மூஞ்சி வந்து மஞ்சளாகும். இங்கிட்ட ஏற்றினோம்னா கொஞ்சம் இது மாதிரி தெரியும். நல்லா அதை கம்மியை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கிளாரிட்டின்றது வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா காட்டும், கொஞ்சம் டார்க் இல்லாமல் நல்லா காட்டும். அடுத்து வந்து டிகாஸ்ன்றதுக்கும் வந்து கிளாரிட்டி தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது -1 வச்சுங்க. இந்த மாதிரி விக்ரேட்டின்றது வந்து சைடில் உங்கள் ஃபோட்டோவுக்கு சைடில் வந்து இந்த ரவுண்டு பிளாக் கலராக வரும். இந்த சைடு குறைச்சிங்கன்னா கூட்டிங்கன்னா இந்த ஒயிட் கலராக வரும். அதனால் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு மிட் பாயிண்ட் எவ்வளோ தூரத்துக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வரணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு ஃபேத்துன்றது வந்து ஃபுல்லாக கூட்டி விட்ருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மூஞ்சிக்கு நேரம் அந்த ரவுண்ட்னஸ் தெரியாமல் இருக்காண்டி. அடுத்து ரவுண்ட்னஸ்ன்றது அதையும் வந்து ஃபுல்லாக கூட்டிக்கோங்க. அடுத்து வந்து ஹைலைட்ஸ்ன்றது வந்து உங்களோட பேக்ரவுண்டோட கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஹைலைட்ஸ் வந்து அது தேவைன்னா கூட்டிங்க, தேவைன்னா விட்டுருங்க. அடுத்து வந்து இந்த 4வது கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து ஷார்ப்னிங்கன்னா வந்து உங்கள் மூஞ்சி வந்து கொஞ்சம் புளியாக தெரியுமா ஏற்றுனீங்கன்னா. அதனால் இது வந்து தேவையில்லை, குறைச்சிருங்க. அப்படி கீழே வாங்க. கீழே வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மூஞ்சியில் வந்து எதுவும் பரு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஃபேஸை க்ளீனாக வலுவலுன்னு காட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய ஃபோட்டோவுக்கு இப்போ ஃபோட்டோவுக்கு வித்தியாசம். இந்த டீட்டெயில் வந்து கொஞ்சம் டார்க்காக காட்டும், அந்த இதுக்காண்டி தான். அடுத்து வந்து கான்ட்ராஸ்ட், இதையும் கொஞ்சம் டார்க்காக காட்டும் உங்களோட ஃபேஸை. கலர் நாய்ஸ் ரிடக்ஷன், இது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கலரை வந்து கொஞ்சம் நாய்ஸ் இந்த மாதிரி வலுவலுன்னு காட்டும் பேக்ரவுண்டை. அதை குறைச்சிருங்க. குறைச்சிட்டு இந்த இது 5வது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ளது எனேபிள் பண்ணிடுங்க, கீழே உள்ளது எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணியாச்சு. ஃபேஸுக்கு எடிட்டிங் டியூட்டோரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.